கைஸ் ஒரு வீடியோ கீழே கொடுக்குறேன் பாருங்க. உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் எப்படி இட்லி வாங்கி தரது உனக்கு அப்படின்னு கேட்குறேன். உன்னை பிடிக்கவே இல்லை, அப்புறம் எப்படி நான் இட்லி வாங்கி தரணும்? இந்த வீடியோ பார்த்து எத்தனை பேர் சிரிச்சிங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க. சொல்றத வச்சு நீங்க சிரிச்சது தப்பா இல்லையான்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்க ஒரு ஃபீலிங்ஸை சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதுவா. இப்போ நீங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு அழுதோ இல்லை ஃபீல் பண்ணியோ சொல்கிறீங்க, அவன் வந்து உங்களை ட்ரோல் பண்ணி ஒரு வீடியோவோ இல்லை உங்களை கலாய்ச்சி யார்கிட்டயாவது ஷேர் பண்ணுறதோ இல்லை உங்களை கலாய்ச்சி ஒரு ஸ்டோரியோ இல்லை சேர்றதோ வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் அடுத்தவங்களுக்கும் இருக்கும்னு யோசிங்க. இல்லை பாருங்கள், அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. மேலே வந்து டேக் த ஃப்ரெண்டுன்னு போட்டிருக்காங்க, கீழே வந்து மச்சான் உன் ஒய்ஃப் டா அப்படின்னு போட்டிருக்காங்க காமெடிக்காக. ஸோ காமெடிக்காக அந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. எவ்வளோ பேரோட வலி, எவ்வளோ பேரோட கஷ்டம், எவ்வளோ பேரோட அழுகை, எவ்வளோ பேரோட கதறல் அந்த நிகழ்ச்சியில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ கஷ்டம். நாட்டில் இவ்வளோலாம் நடக்குதா அப்படின்ட்டு அந்த நிகழ்ச்சி ஒரு எக்ஸாம்பிள். நாலேஜ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் அது. எனக்கு தெரிஞ்சு அதை பண்ணுறது லக்ஷ்மி மேம், அவங்களுக்கும் அவ்வளோ ட்ரோல்ஸ் வந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி அவங்க விடாமல் அதை பண்ணிட்டு இருக்காங்கன்னா மக்களுக்கு ஒரு சேவையாக நம்மளால் ஒரு 4 குடும்பம் நல்லா இருக்கா அப்படின்றதுக்காக அவங்க பண்ணுறாங்க. அதை வந்து இந்த மாதிரி ட்ரோல் பண்ணி போடுறீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றது இல்லை. இந்த மாதிரி உங்கள் அம்மா கண்டிப்பாக யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்டையாவது கதறி இருப்பாங்க, என் பையன் அப்படி இருக்கா, என் குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்கள் அம்மாவை ட்ரோல் பண்ணலாமா? நீங்கள் மீம்ஸ் போடுங்க இல்லை ட்ரோல் பண்ணுங்க, அது தப்பு கிடையாது. அடுத்தவங்க எமோஷ்னலையும் ஃபீலிங்ஸையும் ட்ரோல் பண்ணுறதும் மீம் போடுறதும் அது ரொம்ப பெரிய தப்பு. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு அதை பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஏதாவது ட்ரோல் பண்ணுங்கள், வேறு ஏதாவது மீம் போடுங்க, ஆனால் இதெல்லாம் போடாதீங்க. அந்த நிகழ்ச்சி வந்து நிறைய பேர் லைஃப்பை மாற்றிருக்கு. அது வந்து இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறதும் இந்த மாதிரி பண்ணுறதும் பண்ணிங்கன்னா அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பேசணும்னு நினைக்கிறவங்க கூட பயப்படுவாங்க. நம்ம இந்த மாதிரி ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு பயந்து வராமல் கூட இருப்பாங்க. அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அக்கா தங்கச்சி அழுதாலும் இப்படி தான் போடுவீங்களா? ஏன் அடுத்தவங்க பொண்ணை வந்து அக்காவோ தங்கச்சியாவோ பார்க்க மாட்டேறீங்க? அது ஒரு காமெடியாக அடுத்தவங்க அழுவுறது, அடுத்தவங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறது ஒரு ஃபன்னாக பார்க்க தெரியுது அவங்களுக்கு. அவங்கள உங்கள் தங்கச்சியாக பாருங்கள் இல்லை அவங்க அக்காவாக பாருங்கள். அதே நிலைமை அவங்களுக்கும் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு யோசிங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி